ஓகே, போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் சைடில் தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஜென்ரல் செட்டிங், ரைட்டிங் செட்டிங், ரீடிங் செட்டிங், டிஸ்கஷன், மீடியா, பர்மாலிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ அந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட் டைட்டில்ன்றது இது இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் சைட் டைட்டில். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், செகண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இது ரெண்டும் எங்கே செட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இந்த ஜென்ரல் செட்டிங்கில் வந்து நம்ம இது ரெண்டையும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இமெயில், மெம்பர்ஷிப்பு, இது எல்லாமே இருக்குது. நம்ம என்ன டேட் ஃபார்மேட் வந்து டிஸ்பிளே ஆகணும், என்ன டைம் ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம வேணுங்கிற டீட்டெயிலை மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இது டேட்டா பேஸில் எப்படி போய் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பிஹெச்பி பேஸ்டு வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த ஐடியா நமக்கு உபயோகப்படும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை செட்டிங்ஸையும் WP ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சைட் URL, ஹோம், அதுக்கப்புறம் பிளாக் நேம். இந்த பிளாக் நேம் தான் நம்மளுடைய சைட்டினுடைய டைட்டில். அதை இங்கே என்ன நேமில் வச்சுருக்காங்க, பிளாக் நேம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டேபிள், அந்த டேபிளில் ஆப்ஷன் ஐடி, ஆப்ஷன் நேம், ஆப்ஷன் வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே ஆட்டோ லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஐடிங்கிறது ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபீல்டு. இங்கே வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு என்ன செட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே என்னென்னலாம் நம்ம செட்டிங் பார்க்குறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வரிசையாக இருக்குது. இமெயில் ஐடி, ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கு, யூசர் கேன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குங்க. பாருங்கள், என்ன லாகின் பாஸ்வேர்டு, என்ன மெயில் சர்வர்னுடைய லாகின் பாஸ்வேர்டு, என்ன எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 270 செட்டிங்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அந்த 270 செட்டிங்ஸையும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நமக்கு ஈஸியாக செட்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஜென்ரல் செட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா சைட் ரிலேட்டட் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ரைட்டிங் அப்படின்னா நம்ம போஸ்ட் ரைட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீடிங், யூசர்ஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டில் இங்கே ரீட் பண்ணும்போது ஒரு டைமில் எத்தனை பிளாக் இங்கே டிஸ்பிளே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே ஆகுது, இன்னும் எத்தனை டிஸ்பிளே வரணும், அந்த மாதிரியான சில டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேஜ் ஷோ அட்மோஸ்ட், ஒரு பேஜில் 10 பிளாக் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. இந்த மாதிரி டிஸ்கஷன், அதாவது கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் மீடியா, நம்மளுடைய இமேஜெலாம் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பர்மாலிங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா சர்ச் என்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் வேர்டு ப்ரெஸ்ன்னு டைப் அடித்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல என்ன வரும் அப்படின்னா, வேர்டு ப்ரெஸ்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன்னா முதல்ல என்ன வரும்னா இந்த டொமைன் நேம்லேயே அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டொமைன் நேம் ப்ளஸ் இது கூட இங்கே பாருங்களா டவுன்லோட், இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், வேர்டு ப்ரெஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேர்ட் ப்ரெஸ்ன்னு இருக்குது. இப்போது நான் தொலைவுற அந்த குறிப்பிட்ட வார்த்தை இந்த ஃபுல் URLல எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு பேஜில் வரணுமா இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் வரணுமான்றதை டிசைட் பண்ணோம். அப்படின்னா இந்த URL அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த URL தான் என்னன்னு சொல்கிறோன்னா பர்மாலிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட பிளாகை வந்து ஷேர் பண்ணும்போது நான் எப்படி வந்து ஷேர் பண்ணுவேன், அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டே அண்ட் டைமோடு இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுமா, வெறும் பிளெயின் அப்படின்னா பாருங்களேன் அந்த போஸ்ட்டினுடைய ஐடி மட்டும் பாஸ் பண்ணுறது, இப்படியும் பாஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வைக்கவே கூடாது. இது வந்து ஒரு நல்ல மெத்தடு. அப்படி இல்லை அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியாவது இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாக்னுடைய டைட்டில் வந்து
நமக்கு இந்த யூஆர்எல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்மாலிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இந்த WP ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகுது. இதிலிருந்து நமக்கு 2 விஷயங்கள் தெரியுது. ஒன்று என்ன அப்படின்னா 270 செட்டிங்ஸ் மூலமாக ரொம்ப ஈஸியாக ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இவங்க திங்க் பண்ணியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒரு கோடிங் இருக்கும். இப்போ ஒரு பேஜில் 10 பிளாக் தான் வரணும்னா அப்போ அதுக்கு ஒரு கோடிங் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் எழுதியிருக்கணும். பட் இது எல்லாமே எதை சுற்றி வருது? போஸ்ட். நம்ம ஒரு பிளாக் போஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இத்தனையும் வருது. இதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டினியூஸாக ஆர்டிக்கிள் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட்டை ரொம்ப ஈஸியாக இதிலிருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன செட்டிங் இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.